வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு கிரிக்கெட் திருவிழாவே நடத்துறாங்க. அடுத்து ஒரு சிங்கிள்கான வாய்ப்பை சிங்கிள் கம்ப்ளீட் பண்றாரு பேட்ஸ்மேன். அவுட் அப்பீல் பண்றாங்க. ரிவ்யூ கேட்டிருக்காருங்க அம்பையர். எஸ் போறாரு கம்ப்யூட்டர் ஜி சர்மா போறாரு. மிஸ்டர் அம்பையர் வணக்கம்லாம் சொல்லக்கூடாது. அவுட் கொடுத்திருக்காரு தேர்ட் அம்பையர். ஒரு அன்லக்கியான ஒரு டிசிஷன். சோ அன்லக்கினா சொல்லணும். நான் சைக்கிள் எடுத்து நான் சைக்கிள் என்ன பண்ணுவாரு. இல்ல இல்ல 4 பேர் ஃபீல் பண்றாங்க. நாட் அவுட். அம்பையர் எதுவும் ரியாக்ட் பண்ணல அந்த பாலுக்கு. ஒயிட் பால் சிக்னல் பை அம்பையர். எக்ஸ்ட்ராஸ்ல மறுபடியும் ஒரு ரன் ஆட் ஆகுது. தூக்கி அடிச்சாரு. லாங் ஆன்ல ஃபீல்டர் இருக்காரு. ஸ்டாப் ஆயிருச்சுங்க பால். ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்றாங்க. மறுபடியும் ஒரு எஸ் கல்லி கிரிக்கெட்ல பண்ற மாதிரியே டக்குன்னு வராத பாயிண்ட் துரத்தி விட்டாரு. நான் ஸ்ட்ரைக்கர். எஸ் 2 ரன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்கோர் கார்டு என்னன்னு ஒரு செக் பண்ணிடுவோம். ஒரு ஓவர் முடிவில் 3 ரன்கள்.
டாஸ் பால் தூக்கி அடிச்சாரு. ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் ஸ்டிக்ஸ் தான் சொல்லணும். ஸோ ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு கம்ப்ளீட் பண்றாங்க. தூக்கி அடிச்சாருங்க. கடல்களை நோக்கி ஒரு சிக்ஸர் சொல்லி ஆகணும். பவுண்டரி கொடுத்துருக்காரு. 4 தூக்கி அடிச்சதை பார்த்தா 6 நினைச்சிட்டாங்க. நிறைய ஷாட்ஸ் தேவை. முதல் பவுண்டரி இந்த இன்னிங்ஸ்ல. நல்லா கேட்ச் பிடிச்சாரு. அம்பையர் ஸ்டைலா விக்கெட் கொடுக்குறாருங்க. தூக்கி அடிச்சாரு. எஸ், மறுபடியும் ஒரு 4. அடுத்து ஒரு நல்ல கம்பேக் பவுலர் கிட்ட வந்து டாட் பாலா மாத்தி இருக்காரு. சோ சூப்பரா போட்டாருன்னா சொல்லணும். ஒரு ஸ்லோ ட்ரிக்கி டெலிவரி. மறுபடியும் மீறி வந்தாரு. டைரக்டா விக்கெட்டுங்க. எஸ், நல்ல ரன்னிங் பண்ணி இந்த விக்கெட். ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. மறுபடியும் 2 ஓவர் முடிவில் 13 ரன்கள். டாட் பால்ங்க. பவுலர் ராஜேஷ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டாட் பால்னு சொல்லி வாய முடியல. தூக்கி அடிச்சாரு பேட்ஸ்மேன். சிக்ஸருக்கு. சாரி ராஜேஷ். மறுபடியும் ஒரு ஷாட்டுங்க. இந்த முறை கமெண்ட்ரி பாக்ஸை நோக்கி ஒரு சிக்ஸர். சாரி ராஜேஷ். நான் தான் இருக்கேன்ல. ஒரு நல்ல கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து டாட் பாலா மாத்தி இருக்காரு ராஜேஷ். ஒரு புல் ஷாட்கான முயற்சி, பட் கம்ப்ளீட்டா டிசீவ் பண்ணிருக்காரு. ஒரு சிங்கிளும் கம்ப்ளீட் பண்றாரு.
வைட் பால் சிக்னல் பை தி அம்பையர். ஒரு ரன் எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகுது. இன்னும் ஒரே பால் மிச்சம் இருக்கு இந்த ஓவர்ல. பேட்ஸ்மேன் கம்ப்ளீட்லி மிஸ்ஸஸ் அவுட் தான் சொல்லி ஆகணும். டாட் பாலோட டாட் பால் இல்லைங்க, அதுக்குள்ள ஓவர் த்ரோ ஒன்று வருது. நான் கொடுக்கலாம் நீங்க கொடுக்குறீங்களே அப்படின்ற ஒரு பவுலரோட ரியாக்ஷன் அங்க ஒரு சிங்கிளும் ஆட் ஆகுது பை முறையில. 28 ரன்கள் 3 ஓவர் முடிவில். கிரிக்கெட் பெஸ்ட் குவிஸ் உங்க ஸ்கிரீன்ல தெரியுது, மறக்காம அதுக்கான பதில சொல்லி பணத்தை அள்ளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 9712334567. அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி ஜெயிக்கலாம். ரெண்டாவது ஓவர் போட்டது கிஷோர், இந்த ஓவரை போடுறது கிஷோர் குமார் அப்படின்ட்டு ஒரு 4வது ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால். சிறப்பான பவுலிங் எஃபர்ட் காட்டிட்டு இருக்காங்க கிஷோர் குமார். கே அடுத்த பால். ஒயிட் பால் சிக்னல் பை தி அம்பையர். எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகுது. அடுத்தடுத்த 2 வைடுகள் கிஷோர் குமார் கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க 2 பேட்ஸ்மேன்ஸும். நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். ஃபுல் டாஸ் டெலிவரி தூக்கி அடிச்சாரு. பட் ஸ்டாப் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும் கம்ப்ளீட் பண்றாங்க ஓவரை. 32 ரன் இந்த ஓவர்ல இது இருக்கு மொத்தமா இந்த இன்னிங்ஸ். ரன்கள் அடிச்சிருக்காங்க. நம்ம அருண் சொல்ற மாதிரி ஒரு 60 தான் வந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் பாலோட ஸ்டார்ட் பண்றாங்க. 2வது ரன்னுக்கான டைரக்ட் த்ரோ அந்த விக்கெட் விழுந்திருக்காங்க. பட் மிஸ் பண்ணிருக்காங்க. 2 ரன்னும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நல்ல ரன்னிங் வித் இந்த விக்கெட்ஸ் பேட்ஸ்மேன் நடுவுல. அடிச்ச வேகத்திலே தெரிஞ்சிச்சு பால் பவுண்டரி லைன் கிட்ட போய் நின்னுடுன்னு. பட் அங்க ஃபீல்டர் நின்னுட்டு இருக்காரு. அதனால ஒரே சிங்கிள். கேட்ச் டிராப்ங்க.
கொஞ்சம் ஜாலியா கேட்ச் விட்டாரு கேகேவா. எஸ், கேட்ச் விட்டது கேகேவா. உங்க டீம் மெம்பர் ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு சார். உங்க பேர் கனியா? கனி ரொம்ப வருத்தமா இருக்காரு கேகே கேட்ச் விட்டதுல. பேட்டை உருவி விட்டாரு. பட் இந்த மேட்ச் இல்ல, அந்த மேட்ச் பொழந்துருச்சா? ஓகே, உருவி விட்டாருன்னு நினைச்சிட்டேன். பட் இது போன மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அது விக்கி அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஒரு சிங்கிள். காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். இங்க ஒரு சிங்கிள் பாக்குறோம். எம்எஸ் பாய்ஸ் டீம், நீங்க பெருமைப்பட வேண்டிய ஒரு ரெக்கார்டு என்னன்னா, இந்த டோர்னமெண்ட்ல முதல் பேட்டை உடைச்சது நீங்க தான். சூப்பரான ஒரு கேட்ச் எடுத்தாரு ஃபீல்டர். எஸ், அதுக்கு முன்னாடி அருணுக்கு ஒரு கவுண்டர் எடுத்து வச்சிருக்காரு அவரு. தம்பி, என்னோட வீடு தெரியுமா? எனக்கா? இந்த பேக் மட்டும் கொடுத்துறியா? அதான் சாவி. வண்டி எதுன்னு தெரியும்? அது இல்ல, வண்டி அது இருக்குது. பசினோ நான் உனக்கு நேரா இருக்குது ப்ளூ கலர். எம்எஸ் பாய்ஸ் தன்னோட ஆப்போனன்ட்ஸ்க்கு 40 டார்கெட்டா செட் பண்ணிருக்காங்க. 40 ரன். Remix by DJ Squabit. ரொம்ப நல்லா விளையாடி இருக்காங்க. பசுமி டார்கெட் 40 ரன் டார்கெட் ஆன் தி போர்டு. என்ன பேக் டு பேக்கா ஒரே அப்படியே ஸ்கோர் போயினே இருக்குது கீழ. பிரகானா அண்ணே, ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னாதானேப்பா தெரியும். எம்எஸ் பாய்ஸ் ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னு தெரியுமா? என்ன? முதல் அணியா பேட்டை உடைச்ச ரெக்கார்ட இந்த டோர்னமெண்ட்ல பண்ணிருக்காங்க. ஐயா, உனக்கு வாக்குல சனி. அம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது. உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. ஆக மொத்தம் அடி கன்ஃபார்ம் அதானே? அதேதான். ஓகே, நன்றி. நல்ல இன்ட்ரோ. கமெண்ட்ரி செகண்ட் இன்னிங்ஸ்ல அருண் பாட்டு போடு, பாட்டு போடு. ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. DJX. Come on. நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் பண்டிதமேடு வர்சஸ் கேம் பிஸ்டர்ஸ் திருச்சேரி. டீம் தயாரா இருங்க. இன்னும் சற்று நேரத்தில் டாஸ் போட இருக்கிறார்கள். ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் பண்டிதமேடு வர்சஸ் கேம் பிஸ்டர்ஸ் சிறுசேரி. ரெண்டு டீம் கேப்டன்ஸும் தயார் நிலையில இருங்க. ஓகே, கமெண்ட்ல ரெண்டாவது இன்னிங்ஸ்ல நான் அருண் உள்ள வந்திருக்கிறேன். சோ கலகலப்பு பஞ்சம் இருக்காது. கத்துறது கூச்சல் போறதுக்குலாம் குறைச்சல் இருக்காது. ஏரியாக்கு வாங்க. ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் கேம் டிஸ்டர்ஸ். 40 ரன், 40 ரன்ஸ் டார்கெட் ஆன் தி போர்ட். ஆமாங்க அண்ணே, கணேஷ் அண்ணே மாத்துங்க. இப்பதான் கரெக்டா இருக்கு.
40 ரன் இது அடிப்பாங்களா? So slow run up starting with the first ball, second inningsல ஒரு டாட் பால். நல்ல ஸ்டார்ட். நல்லா பண்ணிருக்காங்க. கேப்டன் வாங்க, கேம் ட்விஸ்டர்ஸ் சிறுசேரி கேப்டன். ஓகே நல்ல ஸ்டார்ட். கேமராமேன் பாத்து. கொஞ்சம் தள்ளி போயிடுச்சால கேமராமேன் உயிர் பிழைத்து விட்டார். and that is a boundary. கேம் ட்விஸ்டர்ஸ் சிறுசேரி. ஸோ அருண், இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நடக்க போற மேட்ச்க்கான டாஸ் இது. ஓகே டிஜே, டாஸ் டைம் மக்களே. ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் பண்டிதமேடு கேப்டன் அண்ட் கேம் ட்விஸ்டர் சிறுசேரி கேப்டன் 2 பேரும் இங்க இருக்காங்க. ஸோ டாஸ் டைம் இது. கேம் ட்விஸ்டர்ஸ் சிறுசேரி டாஸ் கேட்க போறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் a கால். டெயில்ஸ் இட் இஸ். ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் பண்டிதமேடு டாஸ் வின் பண்ணிருக்காங்க. சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. 2 டீமுக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஓகே, ரொம்ப நேரமா ஒரே சைடு முயற்சி பண்ணிட்டு தான். பட் ஆனா பவுலர் வந்து மாத்தி மாத்தி லென்த்தை வேரி பண்ணதுனால பேட்ல கரெக்டா மாட்டல. அண்ட் இப்போ ஒரு சிங்கிள், அந்த சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிருச்சு. Guess who's back? DJ X. Come on. Entertainment. DJ X. Come on. ஓவருடைய ஸ்கோர் 12. ஓகே, பாட்டு நல்லா தெரிஞ்சு போச்சு, அதனால அவரே ஆஃப் பண்ணி விட்டார். வேற சாங்கை சர்ச் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இன்னும் 28 ரன் அடிக்கணும். ஆமாங்கண்ணே, இப்போதைக்கு 12 ரன் ஆன் போர்டு. கரெக்ட், கிட்டத்தட்ட ரன் பால் தான். இந்த சேஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டாக 2 விக்கெட் விழுந்தா நல்லா இருக்கும். ஆனூர் டீம் அப்படியே பாக்குறாங்க மறைச்சு. டோயண்டே சரியா படல. ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஆக்சுவலா 2 ஷாட் தவிர 2 கிளியரன்ஸான ஒரு ஹிட்டை தவிர மத்த எதுவுமே வந்து சரியா படலையே. சரி இல்லையே, இது எனக்கு சரியா படலையே. ஏதோ இடிக்குதே, ஏதோ நடக்க போகுது. அப்ப டாட் பால், சிகப்பு காய் போகுது. அடுத்த போட்டிக்கான டாஸ் போடப்பட்டுள்ளது. ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் பண்டிதமேடு மற்றும் கேம் ட்விஸ்டர் சிறுசேரி ஆகிய அணிகள் மோத உள்ளன. இதில் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கிளப் பண்டிதமேடு டாஸில் வெற்றி பெற்று முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஓகே, வைடுங்க. ஓகே, கிளியர் பண்ணிருக்காரா? இல்லப்பா, ஒன் பிட்ச் பா ஃபீல்ட் இருக்கு. and that is a one single on the long on. ஓகே, ரன்னா தட்டி எடுத்தாலும் ஓகே தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் பவுண்டரிலாம் வந்துச்சுன்னா ஆனூர் டீமுக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும். எம்எஸ் பாய்ஸ் டீம் ஏதாவது ஒன்று பண்ணுங்க, விக்கெட் எடுத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல சர்வே ஆக முடியும். அதுக்கு சான்ஸ் நாங்க ஆனூர் டீம் கொடுத்தாதானே அப்படின்ற மாதிரி ஒரு அடி வெளியே சென்று விட்டது. பால் 6.
மறுபடியும் கரெக்டா பவுண்டரியா? 4. பவுண்டரி. அழகான ஒரு ஷாட். விராட் கோலியோட பவர் டிரைவ் எப்படி பார்த்தா அழகா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஷாட். ஸ்மூத் அண்ட் ஷைனிங் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஷாட். Oh, and that is called wide because down the leg, அதனால கன்ஃபார்மா wide. பட் அதையும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போனா என்ன நியாயம்? ஆக மொத்தம் wide. wide length கொஞ்சம் ஷாட். அவ்வளவுதான். ஷாட் இஸ் லென்த், ரிசல்ட் 6. கிட்டத்தட்ட மேட்ச் முடிச்சுட்டாருங்க. சப்போர்ட் பண்ண டீம் பாருங்க. ரெட் கலர் டீம் ஒயிட் கலர் டி-ஷர்ட் போட்டு ஆடுறாங்க. 33. ஸ்கோர் என்னப்பா? 33யா? ஆமாண்ணே 33 இப்போதைக்கு. சோ நெக்ஸ்ட் ரெண்டு டீம் தயாரா இருங்க. ஓகே 7 அடிச்சா வின்னு. தல தோனி ஃபார் a reason. ஓகே ஃபீல்ட் செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. 7 ரன்னை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா இல்லை ஒரே பால்ல அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜான் முடிப்பாரா? ஓ வெல்கம் டாட் பால். ஸோ வெல்கமிங் டாட் பாலிங்க. பட் கொஞ்சம் லேட்டு. ஓகே அண்ட் தட் இஸ் கால்டு நோ பால். இல்லை வந்து அங்கனக்குள்ள ஏன்னா ரொம்ப தள்ளி போடப்பட்ட வந்து அண்ட் அது மட்டும் இல்லாம ஆக்ஷனுக்கு சொல்லியிருக்கிறாங்க அங்க. ஓங்கி அடிக்கப்பட்ட ஒரு அடி. பட் ஆனா தரையோட தரையா போயிருக்குது. ஒரு சிங்கிள். இன்னும் 5 எடுத்தா வேணுங்க. 5 ரன்னு. 5 ரன்னு. ஆடனடா ஒய்டு. பேட்டரால பொறுமை தாங்க முடியல போல. இந்த வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தாரு. பட் ஆனா அது ரொம்ப தள்ளி போனதுனால டவுன் தி லெக் வைட். வீட்ல யாரும் இல்ல, வேணா போய் எடுத்துட்டு வா. ஓகே அடிச்சார் ஐயா, முடிச்சார் ஐயா. அது மட்டும் இல்லாம ஆடவர் டீம் அடுத்த கட்டத்துக்கு வராங்க.